குட் மார்னிங் கைஸ். வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனன். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான, கொஞ்சம் லேட்டாக போயிட்டு ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. ஓகே, இன்றைக்கு ஒரு கொஞ்சம் பேரை மீட் பண்ண போகிறேன். என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் பேர் இன்றைக்கி மீட் பண்ண போகிறேன். நான் ஜெஃப்னால் நினைக்கிறேன் இன்றைக்கு கொஞ்சம் பேரை மீட் பண்ண போகிறேன். இந்த வாழ்க்கையில் சில இடங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். வாழ்க்கையில் நாங்கள் போகாது, கனாலமாக போகாது, 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு போகாது. அப்படி சொன்னோன்னு அப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும் நினைக்கிறேன். போகிறோங்க. எங்களோட வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான இடங்களுக்கு போகிறோம். சின்ன உங்களுக்கு சில இடங்களை காட்ட போகிறேன். சில பேருக்கு பழைய ஞாபகங்கள் வரும். என்ன சொல்கிறது, இன்றைக்கு இது ஒரு பிளான் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம். நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். இப்போ சரியாக 7:49 7:45 ஒரு சர்ஜன் ஒரு ஆள் என்ன நிற்க சொன்னவன், மஜான் 7:45 வீட்டை நில்லண்டு. நான் சொன்னேன் போடுறாப்பா, விடிய அடித்தா நான் சொன்னேன் போகிற வலிக்கிட்டு வாரேன்ண்டு. சரிதானே, வந்து நின்று குளிச்சு வலிக்கிட்டு போகணுமல்லோ. என்னென்றால் இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் கனவேரை 20 வருஷத்துக்கு பிறகு பார்க்க போகிறேன். சரிதானே, 2005ஆம் ஆண்டு கடைசியாக பார்த்துருப்பேன் பல பேரை. சில பேரை பேராதன பல்கலைக்கழகத்தில் பார்த்துருப்பேன். யாருன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதுக்கு மேலேயும் சஸ்பெண்ட் வச்சிருக்க இயலாது. இன்றைக்கு நான் என்னுடைய பாடசாலை நண்பர்களை, பள்ளி நண்பர்களை இன்றைக்கு கனகாலத்துக்கு பிறகு பார்க்க போகிறேன். 20 வருடத்துக்கு பிறகு. ஆனால் இது பாடசாலை நண்பர்களை பார்க்கிற நாள் இல்லை இன்றைக்கு. இட்ஸ் நாட் அ பட்ச் டு கெட் டுகெதர். இட்ஸ் என்ன சொல்கிறது, டீச்சர்ஸ். எங்களுக்கு 2097ஆம் ஆண்டில் இருந்து எங்களுக்கு படிப்பிச்ச எங்களுடைய கடவுள் தெய்வங்களுக்கு, அதாவது ஆசிரியர் தெய்வங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு கௌரவிப்போண்டு. கிட்டத்தட்ட நாங்கள் 40 இயர்ஸுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு 40வது பர்த்டே நடக்குது எல்லாருக்கும். ஸோ ஒரு கௌரவிப்போண்ட செய்வோம்ன்ட்டு சொல்லி எங்களோட ஸ்கூல் படியல் பிளான் பண்ணி இப்போ கனகாலமாக நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 6 மாதம் 1 வருஷமாக அவங்க இதை பிளான் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு நான் இதை நேற்று இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னே தான் இதை பார்த்தேன். நான் ஸ்கூல் குரூப்பில் கூட இருந்து பார்க்குறது குறைவு. ஒரே அடிபாட்டு கொண்டிப்பாங்க. இவங்க ஸ்கூலில் என்னோட படித்த படியல் தானே. அப்போ ஒரே திட்டி கொண்டிருப்பாங்க, உன்னால் பிரயோசனம் இல்லை. இவங்களோட போய் என்னதை காய்க்கிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2005 மாணவர்கள். இவங்க எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த நேரம் பார்த்தாலும் குளறி கொண்டிருப்பாங்க. இதில் வெளிநாட்டில் இருந்து வேறு கனபடியால் அட்வைஸ் பண்ணுவாங்க, குளறுவாங்க, சிலது நல்லவனுகள் காய்ப்பாங்க. அப்போ இவங்களோட என்னத்தை சண்டை பிடிக்கிறேன்னு போட்டு நான் ஸ்கூல் குரூப்புக்கே போகிறேன். என்னத்துக்கு இவங்களோட சண்டை பிடிப்பான் என்னத்துக்கு என்றுட்டு நான் ஸ்கூல் குரூப்புக்கு போகிறேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் மயூரன் என்னுடைய இப்போ இருந்திருந்தால் 26 3 29 வருட ஃப்ரெண்ட். அப்போ போன ஒரு எலெக்ஷனில் 28 வருட ஃப்ரெண்ட், 29 வருட ஃப்ரெண்ட் மயூரன். அந்த வரலாறுகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஐலண்ட் ரேங்க் மயூரன், அந்த வரலாறுகள்லாம் தெரியும். ஸோ அதை நாங்கள் விடுவோம், அந்த கதையை விடுவோம். இப்போ அது கதைக்க தேவையில்லை. ஆனால் ரியாலிட்டி என்னென்றால் எங்களோட ஸ்கூல் படிகள் கனவேர் பெரிய பெரிய பதவிகள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லோயர்ஸ் இல்லை. 2005 பேட்ச் ஒருத்தன் இருக்கிறான், சந்துரு இருக்கிறான் லோயர். ஒருத்தன் அட்டோர்னி லோ அவன் நினைக்கிறான். அவன் மற்றது அரவிந்தராஜ், டெனிசியஸ் கெனியூட் அரவிந்தராஜ், யாழ் மாநகர சபை ஆணையாளர் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் சரியாக இருந்தால் யாழ் மாநகர சபை ஆணையாளர் டெனிசியஸ் கெனியூட் அரவிந்தராஜ். அவன் இப்போ எல்எல்பி முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்ன அட்டோர்னியட் லோ செய்யலையோ இல்லாட்டி செய்து கொண்டிருக்கிறானோ தெரியலை. அதை விட 2 பேர் எனக்கு தெரிய 2 லோயர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு. பட் அதில் இந்த லோ காலேஜுக்கு போயோ அல்லது யூனிவர்சிட்டிக்கு போயோ ஃபேமஸாக எங்கள் 2005 பேட்சில் யாருமே லோ செய்யலை. முழுக்க போயிருந்தது மேத்ஸ்லையும் பயோவிலையும். ஒரு 10 படிகளுக்கு குறைவாக தான் ஆர்ட்ஸ்லையும் கமர்ஸ்லையும். ஆர்ட்ஸில் ஒரு 4 பேர், கமர்ஸில் ஒரு 6 பேர் போயிருந்தவங்க. அதில் சிவஸ்வரூபனாக இருக்கலாம் அல்லது ஒரு 1-2 படிகளை தவிர மிச்சம் முழு பேரும் மேத்ஸ்லையும் பயோவிலையும் தான் போயிருந்தவங்க. அப்போ எனக்கு எங்கே போயிருக்கிறது தெரியாமல் மேத்ஸில் போயிருப்போம்னு பார்த்தா ஐயோ அது கணக்கு செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டு பயோவில் போயிருந்தது. இப்போ நான் போய் கொண்டிருக்கிறது ஒரு சர்ஜன் ஒரு ஆளை போய் ஏற்றி கொண்டு 8 என்னடால் இவங்க வேட்டி எல்லாம் அடிச்சிருக்காங்க.
வேட்டி ஸ்பெஷலாக நீல கலர் கரை உள்ள வேட்டி அடித்து அதுக்கு பிறகு கால் தட் டிஷர்ட் எங்கள் ஸ்கூல் கலரில் ப்ளூ கலரில் டிஷர்ட் அடித்து பெரிய ஆடம்பரமாக தான் செய்திருக்கிறாங்க. அதால் இப்போ நான் நேற்று என்னுடைய சுந்தாண்டு உங்களுக்கு தெரியும் ஸ்காலர்ஷிப் டீச்சர் சுந்தாட்ட தான் டிஷர்ட்லாம் இருக்குண்டு நேற்றிரவு எனக்கு சிவஸ்வரூபன் மெசேஜ் போட்டிருந்தோம். நேற்றிரவு நான் கொழும்புல இருந்து வந்து இதுக்காண்டு தான் வந்தேன், வழக்குகளும் இருந்தது இதுக்காண்டு தான் இருந்தது வந்தேன். அப்போ நேற்று அடிச்சேன் எங்கடா டிஷர்ட்டும் பேட்டியும் இருக்குன்ற சொன்னானுகள். மச்சான் சுந்தாண்ட வீட்டு இருக்குது ஆனக்கோட்டையிலேண்டு. சரி வேறப்பா ஆஞ்சனையா சரி இனி அப்போ இரவு 11 மணிக்கு போய் எடுக்கிறதா ஆண்டு போட்டு சரி வர ஆண்டு போட்டு விடிய எழும்பினான் 7 மணி தான் எழும்பி அடித்தேன். டே சுந்தா எங்கடா டிஷர்ட்டும் வேட்டியும் பண்ணிட்டு மச்சான் கிடக்கிடாப்பா எத்தனை மணிக்கு நீ ஸ்கூலுக்கு வருவேன் நான் சொன்னேன். டே நான் வேற 8 மணி ஆகும்டா 8 ஆகும் 8 ஆளுக்கு கொண்டு வரியாங்க ஸ்கூலுக்குண்டாங்க. சரி ஓகேடா வாராண்டு போட்டு நான் இப்போ ட்ரௌசரோடையும் டெனிமோடையும் தான் டெனிமோடையும் ஷர்ட்டோடையும் தான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ மதிசு நேற்று போகணும். என்னுடைய சர்ஜன் நண்பர் ஒருவர் இப்போ இருக்கிறது வந்து ஐயா எங்கே வேலையிறார் என்றால் மகியங்கனையில் வேலையிற சர்ஜன் ஒரு ஆள் என்னுடைய பழைய நண்பர். கணக்க கதைகள் எல்லாம் இருக்குது, எதுவுமே கதைக்க விரும்பல. வருவார் கொஞ்சம் இதில் ஏற்ற போகிறேன் காரில். ஸோ மதிசன் வீட்டை போய் மதிசனையும் ஏற்றி கொண்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகணும். இப்போ 7:54 8:30 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எங்களுக்கு படிப்பிச்ச சகல சார் வேறையும் மேடம் வேறையும் இன்வைட் பண்ணியிருக்கிறேன்ட்டு சொல்லி சொன்னவங்க. அப்போ இன்றைக்கு நான் நினைக்கிறேன் எல்லாரையுமே 25 வருஷத்துக்கு பிறகு பார்க்க போகிறோம். சில சேர்மார் வந்து மோசம் போயிட்டு அந்த நேரத்துலேயே அவைக்கு வயசு கூட 50-55 வயசுல இருந்து சில சேர்மார் சில டீச்சர்ஸ் மார் வயசு கூடினாக்கள் அவை அவசரமாக போய்கொண்டிருக்கிறோம். அதில் இனவில் அடியில் போலீஸ்காரன் அவங்க 2 பேரும் அது நான் ஜெலோ லைன் ஓவர்டேக் பண்ணுறேன். நான் ஒரு நாளும் ஜெலோ லைனில் ஓவர்டேக் பண்ணுறேன். அதுக்குள்ள அந்த அதில் நின்று போலீஸ்காரன் மறைச்சி வச்சுக்கான ஒரு ஆட்டோவையோ என்னத்தோ அதில் அங்கங்கே அந்த கார் அவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்ட்டு காரை காட்டுது கிழங்கு. போலீஸ்காரன் மறைச்சானா அவன் அது பிறகு நான் சொன்னேன் நான் சொன்ன பிறகு நான் ஓவர்டேக் பண்ணல ஸ்பீடாக போகிறீங்களான்னு கேட்டேன். நான் இல்லை அவசரமாக தான் போய்கொண்டிருக்கேன். 8:30 ப்ரோக்ராம் இப்போ 7:56 அவசரமாக போய்கொண்டிருக்கேன் ஸ்கூல் ப்ரோக்ராம். அங்கங்கே அந்த கார் போகுதுன்னு தான் என்னது பிடிபட்டினான் தானே கிட்ட ஜாழ்ப்பாணத்தை படியல்கிட்ட கூட தாங்க என்னது பிடிபட்டினாங்க தங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் என்னட்ட எல்லாமே கிடாக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் தொங்குது. தான் என்னது பிடிபட்டினான் இதுக்கு பிடிபட்டினான்னு தெரியாது. அதை அவன்கிட்ட சொல்லி அதள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஐயா சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் மன்னிச்சு கொள்ளுங்க சார் போக மாட்டில்ல அங்கே அந்த கார் ஸ்பீடாக நான் அதையும் கண்டுறேன். நான் கேமராவில் கிடக்கு நான் 7 மணி எடுத்து போகிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க ஞாபகம் வந்து எடிட் பண்ணி போடுறேன். கேமராவில் கிடக்கு அந்த கிழங்கு வந்து அங்கங்க அந்த கார் ஸ்பீடாக போகணும். நான் டப்பன் பிராசன் நிப்பாடுவான்னு சொல்ல தப்பண்டு சிலுவா போகுது. சரிதானே என்னென்னா இவங்க திருத்தலாம் எங்கண்டா ஆகலை தான் பிடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல அங்கே இன்னொருத்தரம் காட்டி கொடுக்கணும். அங்கே ஓவர்டேக் எடுக்கிறான்னு காட்டி கொடுக்கணும். நான் ஜெலோ லைனில் ஓவர்டேக் பண்ணுறேன். இவங்களுக்கு முன்னால் ஸ்கூலுக்கு முன்னாடி இதில் கிடக்குன்னு அடுத்து போடுறேன். அடுத்து நான் இதில் கேமராவில் கிடக்குறாசா இதில் இல்லை என்ன நான் ஓவர்டேக் பண்ணல அவன் காட்டி தான்டா அன்றைக்கி அண்டனிட்டா ஓ புறவா பெண்ணுவா புற டாக்டர் பெண்ணுவான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன போக விட்டான். ஆனால் என்னடால் இந்த கிழங்க வாக்கள் திருத்த மாட்டானுங்க. சரி விஷயத்துக்கு வருவோம் என்னென்றால் இன்றைக்கு எங்களுக்கு படிப்பிச்ச சேர்மார் 2097ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 29 வருடமா நாங்கள் எங்களுடைய சேர்மாரை சரி பல பேரை இழந்துட்டோம். பல சேர்மாரை இழந்துட்டோம். சபாநாயகம் சார் அப்படி பல பேரை இழந்துட்டேன். நான் எனக்கு பேர் சொல்ல ஞாபகம் வரையில். பட் பல டீச்சர்ஸ் மேர் படிப்பிச்சவன். ஆனால் இன்றைக்கு எல்லாரையும் திருப்பி பார்க்க போகிறோம் என்று நினைக்கல சரியான சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய லொல்லு குட்டி ஒன்று இப்போ போய் ஏற்ற போகிறேன். இவர் என்னுடைய பழைய நண்பர் ஒருவர் இன்றைக்கு போய் ஏற்றி கொண்டு தான் போகிறோம். பாப்பா வேறு நிற்கிறாராண்டு வீட்டடிக்க வந்துட்டேன். கோல் அடித்த இருப்ப நான் சொன்னால் வெளியில் வா நான் ரெடியாக தான் நிற்கிறேன். அந்த வந்துட்டான் இந்த நிற்கிறேன் வடிவா இவரை தான் நான் விளையாட சொல்லி கொண்டு வந்தேன். நான் எங்களுடைய பாலிய நண்பன் செங்கோடை வள்ளல் டாக்டர் மதீசன். இவர் இப்போ வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னால் மையங்கனையில் ஒர்க் பண்ணுறார்.
ஐயாவை ஏற்றி கொண்டு இப்போ ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறோம். ஐயா சொல்லுங்க, என்ன நடக்குது? என்ன சொல்லு யாழ்ப்பாணம்? இப்போ நான் நிற்கிறது ஜெஃப்னா இந்த கோலிச்சில் பொடியால் பழைய பாஸ்கெட்பால் கோர்ட்டில். இந்த பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்கு தான் நான் இன்னும் ஒரு 24 லட்சம் ரூபா கொடுத்தேன். நான் இந்த 2 போஸ்ட்டை மாற்றுறதுக்கு அதை நான் காட்டுறேன். இந்த போஸ்ட் நாங்கள் 99ஆம் ஆண்டு இந்த போஸ்ட்டுக்கு தான். 99ஆம் ஆண்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக வரைக்கல இந்த போஸ்ட் இருந்தால் அந்த போஸ்ட் அப்படியே தான் இருக்குது. அந்த போர்டு எல்லாம் சரியாக உடஞ்சி போயிருக்கு, நீங்கள் அதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் யோசிச்சேன் இதை ஃபுல்லாக மாற்றி போட்டு மூவபிள் போர்ட் FIB 5 பார் ஸ்டாண்டர்டில் போடுவோம்ண்டு நான் நினைக்கிறேன். வேலையில் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பழைய ஞாபகம் தான் வருது. இவ்விடத்துல இருந்தால் நாங்கள் இந்த ஃபஸ்ட்டாக எங்களோட பாஸ்கெட்பால் ஸ்டார்ட் பண்ண இதிலேருந்து அது வரைக்கும் ஓடுறதுலாம் 99ஆம் ஆண்டு இந்த பாஸ்கெட்பால் கோர்ட் ஓப்பன் பண்ண நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணது. லெட்ஸ் கோ அப்ஸ்டேர்ஸ். எங்களோட தவளைகள் மேலே நிற்கிது, மேலே போ. இதுதான் நாங்கள் A லெவல் படித்த இடம். A லெவல் நேரம் நின்ற இடம். ஸ்கூல் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் மெட்ஸ் காரட்டை, அந்த பக்கம் பின்னால் எங்களுக்கு எனக்கு இதுக்குள்ள பின்னால் பயோ காரட்டை. மேலே போவோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாலையும் இன்னும் ஒரு ஆள் பூவையும் கொடுக்க இன்னும் ஒரு ஆள் பச்சு குத்த போகிறோம். எல்லாரும் ஸ்டார்டிங் ஓகேயா இருக்கும். நாங்கள் அங்கே இருக்க லேட்டாக வராங்களுக்கு இதில் 2 பேர் நின்று அவங்களே மாலையை போட்டு பச்சை குத்தி தருவாங்க. நீ இப்படிதான் படிப்பிக்கிறா ஒன்று விளையாடா வேயா திருப்பி சொல். லோட் ஆயிடுவாங்க. டார்கெட் பண்ணாலும் பேர் சுந்தாண்டவே அவரா இதே எடுத்துட்டு வரோம். என்னடா சுந்தா இப்படிதான் படிப்பிக்கிறோட கதான் ஜெய் சுந்தா நீ இப்படிதான் படிப்பிக்கிறா கொண்டு போய் விடாங்க. ஒட்டுறது வெரி குட். ஐயா வணக்கம் வணக்கம். இதான் என்னோட படித்த ஒவ்வொரு இந்த பக்கத்தில் அடிக்கிறவருக்கு வேலை இல்லை, பக்கத்தில் அடிக்கிறவருக்கு வேலை இல்லை. வீடியோ வீடியோ இல்ல இப்பதான் புதுசா பதவி ஏற்றாது. ஐயா கோயிலுக்கு போகிறாங்க, சரி என்னடா செய்ய போகிறாங்க கோயிலுக்கு? இல்லை இன்னும் அந்த காலத்துலேயே ஒருத்தர் பாரு இல்லையடா, நல்ல பிள்ளைய மெட் போகிறாங்க ஃபேர்றப்போ. எம்பி வேலை கிடைக்கிற டாக்டர் வேலை கிடைக்கிற ஒரு ஆள் தான் ஒழுங்காக காய்ச்சி வந்து மயிராங்க எம்பி போடுறாங்க கூட அது பின்னா. கும்பிடுங்கடா கும்பிடுங்கடா டே கும்பிடுங்கடா.
இதான் நாங்கள் சின்னல்ல ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுற கோயில். இது எங்கள்ட ப்ரே ஹோல். எக்ஸாம் 7 நடக்குதுடா. நீ வீடியோ சப்பாத்து கொஞ்சம் பெருசு. இதே பூட்டியே போட்டாங்களாடா பெர்மனண்டா? இது ஸ்கூல் பிரின்சிபல் போர்ட் ஆஃப் ப்ரிஃபெக்ட் அதில் இடந்த இதில் வந்து போட்டான். இதுதான் எங்கள் ஸ்கூல். இந்த பாஸ்கெட்பால் போஸ்டை தான் மாற்ற வந்து பார்த்து நாங்கள் 5 பார் ஸ்டைலில் இன்னும் தானே நேற்று வருது உயரமானது உண்டான இதுக்குள்ள இந்த ஓ மேடம் எடுத்து போட்டாச்சு ஆல்ரெடி. இந்த 2 போட்டு மாற்றுறது காசு கொடுத்துருக்கேன். இந்த 2 போஸ்ட்டு மாற்றுறேன். தியானம் சார் நினைக்கிறாரு. கௌரி போடு, கௌரி போடு. சரி உயரங்களை பார்த்து நாங்கள் ஏங்கிய பொழுதுகளில் ஏணிகளாயிருந்து எம்மை ஏற்றி வைத்தீர்கள். கரை புரண்டு ஓடும் காட்டாற்று வெள்ளத்தில் கரை தெரியாது தடுமாறி நின்ற போது தோணிகளாகி எம்மை சுமந்து கரை சேர்த்தீர்கள். ஆசிரியர் தெய்வங்களே, உங்கள் பெயரை, உங்கள் கனவுகளை நனவாக்கி உங்கள் பெயரை உலகறியச் செய்வோம். இந்த கவிதை 2004ஆம் ஆண்டு ஆசிரியர் தினத்தின் போது ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு கோவையை அச்சிட்டு வழங்குவதற்காக அப்போதைய முதன்மை சிரேஷ்டமான முதல்வர் நம்பர் பிரவீன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் எழுதி என்னால் வழங்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு 22 வருடங்கள் கடந்து நாங்கள் ஓடி திரிந்து பாடம் பயின்று பழகி
எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே எல் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் தேன் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே